அன்பு சொந்தங்களே, நீங்க பார்க்கறது வந்து அனதர் எபிசோடு. இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. பாருங்க இந்த சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டு. ஹைப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இல்லாத சாமானே கிடையாது. இங்க நீங்க போயிட்டீங்கன்னா பெரிய ட்ராலிலாம் எடுத்துட்டு போவாங்க. நீங்க கண்ணால பார்த்திருக்க முடியாது. மனசால நெனச்சிருக்க முடியாது. உங்க கற்பனைக்கே எட்டாத சாமான்லாம் அங்க இருக்கும். அதாவது ஆர்கானிக் பொருளும் இருக்கும். நார்மல் பொருளும் இருக்கும். சுத்தமா கொள்ளையில வெளஞ்சு எடுக்கிற பொருளும் இருக்கும். அது அ இது ஃபேக்ட்ரிலேருந்து வர பொருளும் இருக்கும். அங்க இல்லாத பொருளே கிடையாது. நீங்க ஆயிலுன்னு எடுத்தா கூட எல்லா ஆயிலும் வகையான இருக்கும். செக்குல ஆட்டுன எண்ணெயும் இருக்கும். அரிசின்னு எடுத்தா எல்லா வகையான அரிசியும் இருக்கும். அந்த மாரி ஒவ்வொரு பொருள் எடுத்தா, இன்னத்தான் நீங்க எங்க ஏதாச்சும் ஒண்ணு நெனச்சிட்டு வரீங்கன்னு வச்சுக்கங்க, அங்க இருக்கும். அங்க நெனைக்காததும் இருக்கும், நெனச்சதும் இருக்கும். அப்பன்னா எந்த அளவுக்கு சாமான் இருக்கணும். எல்லா விதமான சாமானும் இருக்கும். எல்லா விதமான வீட்டுக்கு தேவையான அனைத்து சாமானும், அனைத்து மளிகை சாமான்கள், அனைத்து வகையான வீட்டுக்கு தேவையான எல்லா சாமான்களும் உங்களுக்கு இருக்குது. என்னென்ன சாமான் வேணும்? என்ன தேனு வேணுமா? இது வேணும். இது பாருங்க, பொடியில மசாலா பொடி ஐட்டங்கள்ல எல்லா வகையான தண்ணி வகையில எல்லா வகையான தண்ணியும் இருக்கும். இன்னும் என்னன்னா நீங்க பார்க்காதது, கேட்காதது எல்லாமே இருக்கும். எல் தேனுல அந்த மாரி தேனுல ஒரிஜினல் தேனு, இந்த தேனு, அந்த தேனு, எல்லா தேனும், மலை தேன், எல்லா தேனும் இருக்கும். ஜூஸ் ஐட்டம் வேணுமா? எல்லா வகையான ஜூஸ் ஐட்டம் இருக்கும். நீங்க இங்கே ஒவ்வொரு இடத்துக்கு போய் தனித்தனியா ஒவ்வொருத்தர் வச்சிருப்பாங்க. இங்கே அந்த மாரி ம் அ ஜூஸு, பாக்கெட் ஜூஸு, இந்த ஜூஸு, பொடி உங்களுக்கு வந்து டேங்கு தூளு, எல்லா வகையான டேங்கும் இருக்கும். இந்த புட்டுன்னு விப்பாங்க. புட்டு மலையாளி அவங்க அது, பெப்சி ஐட்டம் அந்த மாரி பெப்சில எல்லாம் ஹோல்சேல் மொத்தமா இருக்கும். நீங்க உங்களுக்கு வந்து அதுதான் சொல்றேனே, இங்க வந்து உங்களுக்கு பிஸ்கட் வேணுமா? எல்லா வகையான பிஸ்கட், சாக்லேட் வேணுமா? எல்லா வகையான சாக்லேட்டு, உங்களுக்கு பர்ஃப்யூம் வேணுமா? உங்களுக்கு என்ன வேணும்? ஹார்லிக்ஸு, ஹெல்த் ட்ரிங்க்ஸு அந்த மாரி டீ, காஃபிக்கு எல்லா வகையான ஐட்டங்களும் அதாவது அதான் சொல்றேனே, இது இல்லாம இங்க இருக்குதுன்னு நெனைப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்க வந்து அதுதான் அங்க போனீங்கன்னா, பால் பொடி, 1 எடுக்கிறதுக்கு 10 சாமான் எடுப்பீங்க. உங்களுக்கு என்னடா இது இதெல்லாம் இருக்குன்னு அப்படின்னு நினைச்சிட்டு மக்கள் போய் எதத்தான் எடுக்கணும்னு தெரியாது. அதனால மக்கள் கூட்டம் அங்க அலமோதுங்க. எல்லா மக்களும் பெரிய பெரிய சம்பளம் உள்ளவங்க, 10,00,000 சம்பளம் உள்ளவங்க, 5,00,000 சம்பளம் உள்ளவங்க, எல்லாமே பெரிய பெரிய சம்பளம் உள்ளவங்களும் அங்க வருவாங்க. எல்லாம் வீட்டுக்கு தேவையான அப்படியே ட்ரோலி தான் அங்க நெறைய சின்ன பக்கெட்டோட ட்ரோலி பெரிய பெரிய ட்ரோலில ஃபுல்லா வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரே இடத்துல எல்லாம் சாமான் வாங்கிறோம். ஆனா சீப் அண்ட் பெஸ்ட்டாவும் அங்க போயிடுது. அ ஏன் சீப் அண்ட் பெஸ்ட்டா போது? இந்த மாரி உங்களுக்கு வந்து நெறைய கடை இருக்கிறனால, நெறைய மொத்தமாவே லாரில அப்படியே இறக்கிருவாங்க. அங்க எங்க ஃபேக்டரி உற்பத்தி ஆகுதோ, அங்க ஆர்டர் குடுத்துட்டு எனக்கு இவ்வளோ வேணும்னு நெறைய கடைகள் இந்த மாரி வச்சிருக்காங்க. நெறைய இடத்துல. எல்லாத்துக்கும் போணும்னு சொல்லிட்டு மொத்தமா எடுத்துட்டு, இங்க மொத்தமா இருக்கிற சொட்டி, அவங்களுக்கு ம் பெரிய லாபம் வச்சு விக்கணும்னு இல்ல. அது கொஞ்சம் லாபத்திலயும் வச்சு சில பொருள்ல லாபம் வச்சிருப்பான். ஆனா நல்ல எல்லா பொருளும் ஓடுற சொட்டி, அந்த அளவுக்கு சாமான வாங்கி போட்டுருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு போட்டிருப்பாங்கன்னு நீங்க கெஸ் பண்ணி பாருங்க. அங்க இல்லாத சாமானே கிடையாது. இத்தே பெரிய ஒரு அதுதான் இத்தே பெரிய சாமான் வாங்குனா, சும்மா சாதாரண ஆள்லாம் வைக்க முடியாது. அது ஒரு சாதாரண ஒரு இந்தியன்ஸ் சூப்பர் மார்க்கெட் தான். இந்தியன் வச்சிருக்கிறது தான். பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. உங்களுக்கு வந்து பேஸ்ட்லயா எல்லா வகையான பேஸ்ட்டும், அ மெடிக்கல் சம்மந்தமானது, வீட்டு சம்மந்தமானது, சோப்புலயே அந்த மாரி எல்லா வகையிலும் பல வகை கொட்டி வச்சிருக்கிறாங்க. நீங்க இது நான் இங்க உள்ள நடக்குனாவே இந்த கடை உள்ள நீங்க இந்த சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட்ல நடக்கணும்னு வச்சுக்கங்களேன், இங்க நடக்கிறதுக்கு 2, 3 கிலோமீட்டர் அந்த சுத்தி வட்டாரமே இருக்கும். இது சுத்தீரும் நீங்க நடந்தாவே போதும். ஒவ்வொரு இடத்துக்கு 2 கிலோமீட்டர் நடந்துடுவீங்க. 2 கிலோமீட்டருக்கு மேல இருக்குமோன்னு தெரியல. அந்த அளவுக்கு சுத்தி நடந்து இங்கேருந்து போனா அங்க ஒரு 6 கவுண்டர் இருக்கும். இங்க ஒரு இந்த சைடு 6 கவுண்டர். மொத்தம் 6, 6 12 கவுண்டர் வச்சிருக்கிறாங்க. 12 கவுண்டர்லயும் மக்கள் கூட்டம் இருந்து வாங்கிட்டு போறாங்க. அப்ப பார்த்துங்க 12 கவுண்டர் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு வால்நட்டு, இந்த பாதாம், பிஸ்தா அது சம்மந்தமா ஒவ்வொரு செக்ஷனுக்கு, அந்த மாரி நெய்யி, இந்த சீஸு அது சம்மந்தமா ஒண்ணு, அந்த மாரி உங்களுக்கு வந்து அ மீன்கள்லாம் வச்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சைடு, இறைச்சிக்கு ஒரு சைடு, ஒவ்வொன்னுக்கு இதெல்லாம் சாக்லேட் ஊருக்கு போறவங்க வாங்கிட்டு போறதுக்கு சாக்லேட்லாம் ஒரு சைடு. இந்த மாரி இந்த மாரி அடுக்கடுக்கா சைடு இது மட்டும் எத்தினி தெரியுமா வச்சிருக்காங்க?
46 இல்ல 66 வச்சிருக்காங்க. 66, 76ன்னு நெனைக்கிறேன். 76, 80 இது வச்சிருக்காங்க. போயிட்டே இருக்குது. இந்த அளவுக்கு இருக்குது. எப்பா இதுக்கு உள்ளயே சுத்த முடியாது போல இருக்கு. அந்த அளவுக்கு இருக்குது. இத காட்டுனாவே அந்த அளவுக்கு அ எடுக்க முடியாது. அந்த மாரி உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான இந்த பாத்திரம் ஐட்டம் மொதற்கொண்டு இருக்கு. பாத்திரம் ஐட்டம் வேணுமா? ஒரு பொருள் உள்ள வீட்டுக்கு தேவையான என்ன பாத்திரம் வேணுமா? சமைக்கிறதுக்கு என்னென்ன சமைப்பீங்க? இறைச்சி சமைப்பீங்க, இறைச்சி இருக்கு. மீன் சமைப்பீங்க, மீன் இருக்கு. கோழி சமைப்போம், கோழி இருக்கு. பாத்திரம் வேணுமா? பாத்திரம் எல்லா வகையும் பாத்திரம் இருக்கு. பிளாஸ்டிக் வேணுமா? பிளாஸ்டிக் இருக்கு. உங்களுக்கு வந்து அ சாப்பாடு கொண்டு போற சாப்பாடு பாக்ஸ் வேணுமா? சாப்பாடு பாக்ஸ் இருக்குது. அடுத்தது அதுக்கு தேவையான என்னென்ன டி டின்னர் செட் வேணும். ஒரு கல்யாணத்துக்கு என்னென்ன தேவை எல்லா சாமானும் இருக்குது. உங்களுக்கு என்ன சாமான் இல்லேங்கிறீங்க? நீங்க இங்க போனீங்கன்னா, இங்க போனா தான் தரோவா இருக்கும். கிளீன் பண்ணி, சுத்தம் பண்ணி உங்களுக்கு வந்து மீன்லாம் வெட்டியே தந்துருவாங்க. வெட்டி கிளீன் பண்ணி, இதெல்லாம் இறைச்சியெல்லாம் வந்து வெட்டி, அந்த மாரி பேக் பண்ணி அன்னன்னைக்கு வரக்கூடியது ஹைஜீனோட எல்லாம் சுத்தமா உள்ளது. பெரியது சாதாரண சின்னது கிடையாது. பிராண்டடு. அங்க உங்களுக்கு அங்கேயே சாப்பாடும் விக்கிறாங்க. கோழிலாம் சுட்ட கோழி விக்கிது. அங்கேயே உங்களுக்கு காய்கறி ஐட்டத்துலயும் காய்கறி ஃப்ரெஷ்ஷா அன்னன்னைக்கு கொட்டுறது. காய்கறில இதுதான் இல்லேன்னு இல்ல. எல்லா வகையான காய்கறிகளும், எல்லா விதமான பழங்களும் உங்களுக்கு இருக்கு. பழங்கள் வாங்குனா அங்க பழம் வாங்குறாங்க. தேங்காய் வாங்குனா பாருங்க தேங்காய் இளநீ குடிக்கணுமா? இளநீ அங்க இருக்குது. அந்த மாரி வாட்டர் மெலான் இருக்கு. எல்லா விதமான பழங்கள், காய்கறிகள், கீரைகள் ஃபுல் ஏசி ஃபுல் ஏசி அங்க கூலாவே இருக்கும். 24 மணி நேரம் இந்த ஊட்டியில இருக்கிற மாதிரியே இருக்கும் உள்ளுக்குள்ள. குளிரும். ஊட்டியில இருக்க மாரி இந்த காய்கறி இடத்துல, இந்த சி இறைச்சி, மீன் இடத்துலலாம் குளிரும். அ அந்த மாரி சீஸு அந்த இடத்துலயும் குளிர் அடிக்கும். தேங்காய், உடைச்ச தேங்காய், அன்னன்னைக்கு புதுசா ஃப்ரெஷ்ஷா கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 2 நாள்ல அப்படியே மாறிடுங்க. ஒரு அன்னைக்கு கூட்டி வைப்பாங்க. விசேஷ இடத்துக்கு வைப்பாங்க. சீசனுக்கு சீசன் வரும். ஒரு 4 நாள்ல மாறும். 4 நாள்ல எல்லா இடமும் மாறும். இப்படி மாறி, மாறி நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாம் புதுசா பழசு ஒண்ணுமே இருக்காது. அந்த மாரி எல்லா வகையான பழங்கள். அப்ப வெளியில போய் எதுக்குங்க பழ கடைன்னு தனியா போ தேவையில்ல. ஒரு இது எல்லாம் இங்க ஒரே இடத்துலயே உங்களுக்கு இப்ப அதான் சொல்றேனே, மாங்காய் வேணுமா? அது வேணுமா? உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாம் ஒரே இடத்துல வாங்கக்கூடிய அளவுக்கு வச்சிருக்காங்க. அப்ப இது எந்த அளவுக்கு முதல் போட்டுருப்பான், எந்த அளவுன்னு நீனே கணிச்சு பாருங்க. இத்தன பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. நீங்க நடக்கிறதுக்கு இங்க நடந்தாவே உங்களுக்கு டைம் போதாது. நீங்க இங்க வந்துட்டு உள்ள வந்துட்டு போனாவே, எப்படியும் இன்னும் 1 1/2 2 மணி நேரம் ஆயிடும். ஒரு 2 மணி நேரம் நம்ம உள்ளூர் போயிட்டு வரணும்னா 1 மணி நேரம் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம். இது உள்ள போயிட்டு வரணும்னாவே. ஆனா சாமான் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், 2, 3 மணி நேரம் கண்டிப்பா வரும். ஏன்னா நெறைய அந்த அளவுக்கு இதெல்லாம் கோழி ஐட்டம் இருக்குது. முட்டை வச்சிருக்கிறாங்க. கோழி எல்லா வகையான கோழி இருக்கும். ஃப்ரெஷ் கோழி. இந்த 3 நாள்ல அந்த கோழி போயிடும். செஸ்ட் மட்டும் போட்டு வச்சிருக்கிறாங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வந்து 3 நாளைக்கு தான் இருக்கும். தேதி போட்டுப்பாங்க. எக்ஸ்பயரி டேட்டு, டேட்டு. ஃப்ரெஷ் மில்க்கு, ஃப்ரெஷ்ஷு கோழி, ஃப்ரெஷ்ஷு அந்த மாரி ஃப்ரெஷ் ஜூஸு அத எல்லாம் ஃப்ரெஷ் மில்க் வந்து 4 நாள், 5 நாளு. ஃப்ரெஷ் ஜூஸ் 5 நாளு, ஃப்ரெஷ்ஷு கோழி 3 நாளு. இதெல்லாம் அந்த டேட் எக்ஸ்பயரி டேட். அன்னன்னைக்கு சாப்பாடு இது அன்னன்னைக்கு கொட்டிட்டு புது புது சாப்பாடு. அன்னைக்கு சாப்பாடு இல்லாதவங்களும் அங்க தான் போய் வாங்கிக்கிறாங்க. அரபிக்காரங்க எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் சாப்பாடு இருக்குது. அப்பலாம் பார்த்துங்க எல்லா நாட்டுக்காரங்களும் சலாடு மட்டும் சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க. சலாட்ல பார்த்தீங்களா, முட்டைலாம் போட்டு அது அது ஒரு பாக்கெட்ல பண்ணி வைக்கிறாங்க. பழங்கள்லாம் கட் பண்ணி அதையும் போட்டு வைக்கிறாங்க. அதான் சொல்றேன். நீங்க நெனச்சு பார்த்துருக்க முடியும். ஈஸியா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஈஸியாவும் செஞ்சு வைக்கிறாங்க. இந்த மாரி ஒரு சூப்பர் மார்க்கெட் எங்கேயும் வைக்க முடியாது. ஆனா இங்க வச்சிருக்கிறாங்க. இத பத்தி உங்க கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு பண்ணுங்க.